வணக்கம் சாமிஜி. திருமணம் ஆகாதவர்களுக்கு நடந்த உண்மைகளை சொல்லுங்க சாமிஜி. வணக்கம்ப்பா. வாழ்க்கையில நிறைய பேரு திருமணம் தான் ஆயிரங்காலத்து பயிர் என்று சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட திருமணம் என்பது இன்னைக்கு எளிதாக நடக்கல. ஆதி காலத்துல எல்லாம் சொந்த பந்தத்திலேயே திருமணத்தை முடிச்சுக்கிருவாங்க. அத்தை பொண்ணு, மாமன் பொண்ணு, அக்கா பொண்ணு இப்படி சொல்லி ஒண்ணுக்குள் ஒண்ணு திருமணம் முடித்த காலம், எளிமையான திருமணம் முடித்த காலமும் உண்டு. ஆனால் இந்த நவீன காலம் கலியுகமாக இருப்பதா திருமணம் முடிகிறதே பெரிய கேள்விக்குறியாக இருக்கு. இதனால ராகு தோஷம், கேது தோஷம், செவ்வாய் தோஷம், விசக்கன்னிகா தோஷம், பிரம்மகத்தி தோஷம், இப்படி தோஷங்கள் எண்ணற்ற சொல்லிக்கிட்டே போலாம். அப்ப வாழ்க்கையில ஏன் ஏற்படுகிறதா? அவர்கள் கர்மா தான் ஒரு விஷயம். நாம் எதை செய்கிறோமோ அதே திருப்பி கொடுக்கக்கூடியதுதான் இந்த கர்மா. அப்போ ஒருவனுடைய ஜாதக ரீதியாக 7ஆம் இடம் ஆண்களுக்கும் பெண்களுக்கு 8ஆம் இடமும், இந்த ஸ்தானத்தின் அதிபதிகள் 6, 8, 12 மறைந்து போனால் திருமணம் நடப்பது வெகு கோளாறுகளாகவும், நடந்தாலும் அது வெற்றி பெறாமல் பிரச்சனை உண்டாகும். இது நடந்த ஒரு உண்மையை சொல்லுகிறேன் நண்பர்களே. அதாவது உசிலம்பட்டியிலிருந்து ஒருத்தவங்க ஜாதகம் பார்க்கணும்னு நம்மகிட்ட வராங்க. யூடியூப் வாயிலாக நம்மளை பத்தி தெரிஞ்சு அவங்க ஜாதகம் அவங்க பொண்ணுக்கு பார்க்கணும் அப்படின்னு வராங்க. ஆனா ஒரு ஹைலைட் என்னன்னா, அவங்க பொண்ணுக்கு ஏற்கனவே திருமணத்துக்கு நாள் குறிச்சு நிச்சயார்த்தம் பண்ணிட்டு பத்திரிகையோட தான் வராங்க. ஏன்னா நம்ம சொல்றது எல்லாத்துக்கும் சொல்லுவது உடனே நடக்கும், இது நடக்காது என்று ஆணித்தனமாக சொல்லக்கூடியது. அப்ப அந்த பத்திரிகையோட சரி நம்ம இவர்கிட்ட போய் பார்த்துட்டு போயிடுவோம், நம்மளுடைய பொண்ணுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், நம்ம அவசரப்பட்டு இந்த தேதி குறிச்சு நாள் குறிச்சு நிச்சயார்த்தம் பண்ணிட்டோமே, அது வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்காண்டி நம்மளை பார்க்க வராங்க. அப்படி பார்க்க வரும்பொழுது அந்த ஜாதகத்தை எடுத்து பார்க்கிறேன் நான். இந்த ஜாதகத்திற்கு இப்பொழுது நீங்கள் திருமணம் நடத்த முடியாது, நடத்தினாலும் மணமேடையில் இருந்தாலும் மணமேடையில் இருந்து பொண்ணு இறங்கி வெளியேறிடுவாள் அப்படின்னு ஜாதகத்தை ஆணித்தனமா சொல்றேன். அவங்க பார்த்துட்டு அந்த ஜாதகத்தை அவங்க பத்திரிகையை உள்ள வச்சிருக்காங்க. நான் பத்திரிகையே பார்க்கல, ஆக்சுவலா பார்க்காம அவங்க பத்திரிகையை வச்சிருக்கத நான் பார்த்துட்டு அவங்க சொல்றாங்க, சாமி நாங்க பத்திரிகை அடிச்சுட்டு வந்துட்டோம், எங்களுக்கு தெரியாது, நீங்க என்ன சாமி அவச்ச குணமா சொல்றீங்க அப்படின்னு. அம்மா நீங்க பத்திரிகை அடிச்சுட்டு வந்தீங்க அடிக்காம வந்தீங்கன்னா எனக்கு தெரியாது. நான் ஜாதகத்தை இப்பதான் கொடுத்துருக்கீங்க, நீங்க பார்த்ததே தப்பு. முன்னாடியே கல்யாணத்துக்கு முன்னாடியே நீங்க பார்த்து அதற்கான தீர்வுகள் பார்த்துட்டு நீங்க அப்புறம் கல்யாணம் பண்ணியிருக்கணும் அப்படின்னு நான் சொல்றேன். அவங்க என்ன சொல்றாங்க, எங்களுக்கு தெரியாது, நீங்க யூடியூப்ல நல்லா பேசுறீங்க வச்சுங்க, அப்படியே நம்ம அந்த மதுரைக்கு தானே போறோம், அப்படியே சாமிகிட்ட போய் பார்த்துட்டு வந்துருவோம் அப்படின்னு நாங்க வந்தோம், நல்ல எண்ணத்துல வந்தோம், ஆனா நீங்க இப்படி மைனஸ் சொல்லவும் மன வேதனையா இருக்கு சாமி, இது நடக்குமா நடக்காதா அப்படின்னு கேக்குறாங்க. நான் ஆணித்தனமா இந்த திருமணம் நடக்காது. ஏன் அப்படி சொன்னேன்னா, அந்த பிள்ளைகளுடைய ஜாதகத்துல 8ஆம் இடத்துல செவ்வாய் ராகு தொடர்பு இருந்துச்சு. அந்த செவ்வாய் தான் மாங்கல்யத்தை குறிக்கக்கூடிய இடம். அந்த திசையும் செவ்வாய் ராகு தொடர்பு இருந்துச்சு. அப்ப அந்த தொடர்பு இருக்கனால செவ்வாய் ராகு சேரும் போது அந்த மாங்கல்யத்தை பிரச்சனை உண்டாக்குவார் என்பதை நான் புரிந்து கொண்டு விட்டேன். அப்ப அதே மாதிரி நிச்சயமாக நீங்கள் பேசி முடித்தாலும் நடக்காதுமா, இதுக்கு அடுத்த மாப்பிள்ளை தான் இதுக்கு நடக்கும், இருதாரம் தோஷம் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு ஏதாச்சும் பரிகாரம் பண்ணனா அது நிவர்த்தி அடையுமா அப்படின்னு கேட்டாங்க. இந்த பிரச்சனையை தீர்த்துட்டு வாங்க, அப்புறம்தான் உங்களுக்கு பரிகாரம் சொல்லுவேன், இப்போதைக்கு நான் பரிகாரம் சொல்றது ஐடியா இல்லை, ஏன்னா இது பிரச்சனையான ஜாதகம், திருமணம் நடப்பது கஷ்டம், பத்திரிகையை இன்ன வரைக்கும் கொடுத்ததுல அளவோட நிப்பாட்டினீங்கன்னா நல்லதுமா, இன்னும் 10 நாள் இருக்குன்னு சொல்றீங்க, இப்பயே உங்க இது எப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொன்னோன்னே அவங்க போயிட்டாங்க, என்னை விட்டுட்டு என் நம்பரை மட்டும் வாங்கிட்டு போயிட்டாங்க. போயிட்டு ஒரு 2-3 நாள் கழிச்சு மறுபடியும் போன் அடிக்கிறாங்க, சாமி நீங்க சொன்ன மாதிரியே எங்க வீட்டுல மாப்பிள்ளைக்கும் எங்களுக்கும் ஒரு குளறுபடி ஆயிடுச்சு, எங்க பொண்ணு திடீர்னு மாட்டேன்னு சொல்றா, அவ காதல் பண்றாளாம், நான் வேற மாப்பிள்ளையை தான் கட்டுவேன், இந்த மாப்பிள்ளைய வேணாம் அப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்றா சாமி, அதே மாதிரி மாப்பிள்ளைகிட்ட என் பொண்ணு ஓப்பனாவே சொல்லிட்டா, இதனால கல்யாணம் நின்று போச்சு சாமி அப்படின்னு அவங்க வராங்க. உடனே நான் தான் சொன்னேன்ல பிரச்சனையான பிறகு வாங்கன்னு அவங்க வந்துட்டாங்க. கரெக்டா வந்தனே அதுக்கான செவ்வாய் ராகுக்கான பரிகாரங்கள் பண்ணி நிவர்த்தி பண்ணி அவங்களுக்கு திருமணம் முடிஞ்சிச்சு அன்பர்களே. அது மட்டும் எப்படிப்பட்ட திருமணமா இருந்துச்சு, அந்த மாப்பிள்ள ஒரு சாதாரண விவசாயி,
அடுத்து வந்தவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் மாப்பிள்ளையா வந்தார். அந்த பரிகாரம் பண்ண பிறகு அந்த தோஷமும் கலைந்தது, அவர்களுக்கு வாழ்க்கையும் பிரகாசமாகுச்சு. இப்படி திருமண தோஷத்திற்கு என்று சாதனை படைக்கக்கூடிய கலியுகத்தில நம்மளுக்கு இறைவன் கொடுத்த சக்தியால நம்ம பண்ணிக்கிருக்கோம். கேரள தாந்திர எந்திரங்களை வச்சு பரிகாரம் பண்ணி திருமண பிரச்சனை உள்ளவர்களுக்கு நிச்சயமாக திருமணத்தை முடித்து வைக்கக்கூடிய அளவுக்கு நாம் பரிகாரம் செய்து கொடுப்போம். எண்ணற்ற கோயில் குளத்துக்கெல்லாம் சென்று போனவர்களுக்கெல்லாம் ஒரு தீர்வு கொடுக்கக்கூடிய அமைப்பாக நம்மளுடைய இந்த யூடியூப் சேனல் வாயிலாக நீங்க எல்லாம் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அன்பர்களே, யாரெல்லாம் திருமண தோஷத்தினால் கடுமையாக அவதிப்படுகிறீர்களோ அவர்கள் எல்லாம் என்னை ஆன்லைன் தொடர்புலமோ வெளிநாடு வெளியூர்களில் உள்ளவர்கள் ஆன்லைன்லேயே பார்த்து கொள்ளலாம். உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு, எதனால் ஏற்படுகிறது என்பதை அது பரிகாரத்தின் மூலமாக நிவர்த்தி செய்யலாம். கோயில் குளங்கள் சென்றும் நிவர்த்தி அடையலாம். எப்படி இருக்கு உங்களுடைய தோஷத்தின் அளவை பொறுத்து நாம் சரி செய்து தருகிறோம். அன்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.